தம்பி கோபால் சார் வீடு இதுதானா? கோபால் சார் வீடா? அங்கே பாருங்க. என்னப்பா கரெக்டாக தானே இருக்குது, கோபால் சார் வீடு தானே கேட்டேன். உங்களுக்கு கணத்தை தான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது. தம்பி அதெல்லாம் விடு, இந்த இதை கொஞ்சம் கோபால் சார்கிட்ட கொடுத்துரு. எது நான் கொடுக்கணுமா? ஏன் உங்களுக்கு என்ன கை கால் நல்லா தானே இருக்கு, நீங்கள் போய் கொடுங்க. தம்பி ஏப்பா இப்படியெல்லாம் பேசுகிற? டெலிவரி பையனா அவ்வளோ இலக்காரமாக போச்சப்பா உங்களுக்கு. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நானும் ஆர்டர் பண்ணேன், கோபால் தானே ஆர்டர் பண்ணார், அவர்கிட்ட போய் கொடுங்க. ஆமாப்பா கோபால் தான் ஆர்டர் பண்ணாருப்பா. அப்புறம் என்னங்க, அதுதான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணுங்க. தம்பி ஃபோன் எடுக்க மாட்டேன்துப்பா. ஃபோன் எடுக்கலையா? ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் பாருங்க, ஏன் போய் சொல்கிறீங்க? ஓ தம்பி நிறைய டெலிவரி இருக்குப்பா, கொஞ்சம் கொடுத்துருவேன் ப்ளீஸ். ஹலோ சார், என்னெல்லாம் கொடுக்க முடியாது, உங்கள் வேலை என்னவோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். தம்பி என்னப்பா சவுண்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எவ்வளோ கஷ்டமாகுது. சார் கோபால் சாரா? ஆமாப்பா நான் தான் கோபால், சொல்லுங்க. கோபால் எவ்வளோ நேரம் சார் கூப்பிட்றது? போன வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க, டெலிவரி கொடுக்கலான்னு வந்தேன். சாரிப்பா சார்ஜர் இல்லை. ஸோ சரி பிடிங்க சார். என்ன சார் புள்ளைய வாங்கி வச்சுருக்கிறீங்க? ஒரு கொரியருக்கு ஹெல்ப் பண்ணுறானா பண்ண மாட்டேங்கிறான். சார் எதுக்கு சார் அடிச்சிங்க இப்போ? யாருன்னே தெரியாது, இவனே போய் என் புள்ளன்ற. டேய் அப்போ நீ யாரா? நானும் டெலிவரி பண்ணாதான் இருந்தேன், அதனால ஃபோன் எடுக்கல, அதனால நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். இது நீயும் டெலிவரி பண்ண வந்தியா? கோபால் என்னடி இது?